ஓம் சரவண பவ. கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சண்முக கவசம் போன்றே வேல்மாறல் மகா மந்திரமும் முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு வாய்ந்த மந்திரங்களில் ஒன்று. உடல் பிணிக்கும் மட்டுமல்ல, வினை பிணிகளுக்கும் உற்ற மருந்து வேல்மாறல் மந்திரம். முருகன் வேறல்ல, அவன் திருக்கை வேறல்ல, வினைகளை வேறறுக்க வல்ல வேலாயுதத்தை போற்றி வணங்கினால் நம் விருப்பங்கள் நிறைவேறும். அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்துள்ள வேல்வகுப்பு பாடல் எல்லா பிணிகளுக்கும் உற்ற மருந்தாகி தீர்க்க வல்லது என்று எண்ணிய வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேலுக்குகந்த வழிபாடாக வேல்மாறல் பாராயணத்தை தொகுத்துள்ளார். முருக வழிபாட்டிற்கும் முந்தையது வேல் வழிபாடு என்பர் ஆன்றோர்கள். வேல்மாறல் மந்திரம் ஜீவன்களுக்கு ஔஷதம் போன்றது. ஓர் ஔஷதம், அதாவது மருந்து, நோய்களை தீர்ப்பது போல இந்த மந்திரம் புற அக நோய்களை நீக்கும், பிறவி பிணியை அழிக்கும். ஞானவேல் என்பதால் இதை பாராயணம் செய்தால் ஞானத்தையும் பேரின்ப வாழ்வையும் கொடுக்கும். வீரவேல் என்பதால் காரிய சித்தியை வழங்கும். பாடல்களை பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் மன ஒருமைப்பாட்டுடனும் ஒரு மண்டல காலம், அதாவது 48 நாட்கள் விடாமல் காலையிலோ அல்லது மாலையிலோ ஒரு முறையாவது பாராயணம் செய்வது நல்லது. இதனை பாராயணம் செய்வதால் உங்களின் எல்லா வேண்டுதல்களும் பலித்தமாகும் என்பதில் ஐயமில்லை. முருகப்பெருமானின் திருக்கையில் இருக்கும் வேலின் சிறப்புகளை, ஆற்றல்களை எடுத்து கூறும் மிகவும் சக்தி வாய்ந்த பதிகம்தான் வேல்மாறல். முருகப்பெருமான் மீது திருப்புகளில் பல ஆயிரம் பாடல்களை பாடிய அருணகிரிநாதர் வேலின் சிறப்புகளை போற்றி 16 அடிகளில் வேல்வகுப்பு என்ற பதிகத்தை இயற்றினார். இந்த பாடலில் வரும் அடிகளை முன்னும் பின்னுமாக மாற்றி போட்டு படிக்கட்டுகள் போல் ஏறி இறங்கும் முறையில் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்தம் சுவாமிகள் 64 அடிகள் கொண்டதாக இயற்றியதுதான் வேல்மாறல். இதை ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் எனக்காக என்னுடன் முருகன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை ஏற்படும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. இந்த வரிகள் 16வது அடியாக வரும்படி அருணகிரிநாதர் வேல்வகுப்பு பாடலை இயற்றினார். ஆனால் இந்த அடி 108 முறை வரும்படி வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்தம் சுவாமிகள் வேல்மாறலை இயற்றினார். இரண்டிற்கும் என்ன வேறுபாடு? இந்த அடியை 108 முறை எதற்காக சொல்ல வேண்டும்? எதற்காக 64 அடிகளை பாட வேண்டும்? எளிமையாக இருக்கும் 16 அடிகளை மட்டும் பாடினால் என்ன என்ற கேள்வி பலரின் மனதிலும் உண்டாகும். முருகப்பெருமான் திருத்தணி மலை மீது மட்டுமல்ல, என்னுடைய மனம் என்னும் குகையிலும் இருக்கிறார். அந்த குகனை அடைவதற்கு ஞானம் என ஒளி கொண்டு எனக்கு வேல் வழிகாட்டி என்னை முருகனிடம் அழைத்துச் செல்லும் என்பதுதான் இந்த அடியின் பொருள். வேல்மாறல் முழு பாடலையும் பாட முடியாதவர்கள் கூட இந்த ஒரே ஒரு அடியை பாடினால் வேல்மாறல் முழுவதையும் படித்த பலன் கிடைக்கும். இதை 108 முறை மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல முருகன் நம்முடைய மனதில் குடியேறுவார். முருகனின் அருளால் நம்முடைய வாழ்க்கை நிறையும். அதனால்தான் இந்த அடிகளை 108 முறை பாடும்படி வைத்தார் வள்ளிமலை சுவாமிகள். வேல்மாறலை தொடர்ந்து 48 நாட்கள் காலையிலும் மாலையிலும் முருகனின் படத்திற்கு முன்போ அல்லது வேலுக்கு முன்போ விளக்கேற்றி வைத்து படித்து வந்தால் வாழ்க்கையே மாறும், நினைத்தது நடக்கும், முருகனின் அருள் கிடைக்கும் என்பது சான்றோர் வாக்கு. வேல்மாறல் படிக்க துவங்குவதற்கு முன் குலதெய்வம் விநாயகரை வழிபட்டுவிட்டு படிக்க வேண்டும். அதேபோல் எந்த ஒரு கோரிக்கை, வேண்டுதல் ஆகியவற்றை முருகனிடம் முன்வைத்து வேல்மாறலை படிக்க துவங்கக்கூடாது. எந்த பிறவியில் நான் செய்த கர்ம வினையால் இந்த பிறவியில் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கின்றேன் என்று தெரியவில்லை. என்னுடைய கர்ம வினைகள் எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும், என்னுடைய தலையெழுத்தை அது எவ்வளவு மோசமானதாக மாற்றியமைத்தாலும் அதையெல்லாம் மாற்றி எனக்கு உன்னுடைய அருளை கொடு முருகா. என்னை காப்பாற்ற உன்னை தவிர வேறு இல்லை. என்னை காப்பாற்று முருகா. உன்னுடைய அருள் வேண்டி நான் வேல்மாறலை 48 நாட்கள் படித்து முடிப்பதற்கு எந்த தடையும் வராமல் எனக்கு துணையாக இரு முருகா என மனமுருக வேண்டிக் கொண்டு வேல்மாறலை படிக்க துவங்க வேண்டும்.
குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபட்ட பின் வேலும் மயிலும் சேவலும் துணை என்று 6 முறை உச்சரித்த பின் இந்த வேல்மாறல் எனும் மகா மந்திரத்தை நாம் உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு 1 மண்டல காலம் நாம் வேல்மாறல் மகா மந்திரம் உச்சரிப்பதால் பிறவி துன்பம் நீங்கி வாழ்வில் வளம் பெறலாம். ஓம் சரவண பவா.